இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இன்றைக்கு உங்க குடும்பங்கள் உங்களை மறந்திருக்கலாம், உறவுகள் உங்களை மறந்திருக்கலாம், பெற்றெடுத்த பிள்ளைகளால் நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், நம்பினவர்கள் கூட உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களை மறக்காத தெய்வம். அவர் நினைவுகளிலே உங்களை வைத்திருக்கிற தகப்பன். அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மனிதன் மறந்ததை நினைத்து நீங்கள் கவலையோடு கூட இருக்கலாம். ஐயோ, என் குடும்பம் என்னை மறந்து விட்டது என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கலாம். என்னை பெற்றெடுத்த என் பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று கலங்கி போயிருக்கலாம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உறவுகள் மறந்தது நிமித்தம் கவலையோடு கூட இருக்கிறீங்களா? அழுது கொண்டு இருக்கிறீங்களா? நான் என்ன செய்வேன்? எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் எனக்கு துணை செய்வார்கள்? கலங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், என் உள்ளங்கையில நான் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதன் மறந்து பல நாட்களாயிருக்கலாம், பல மாதங்களாயிருக்கலாம், பல வருடங்களாயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய நினைவுகளை அறிகிறார். உங்க வாழ்க்கையில சம்பவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அறிகிற தகப்பனா இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை தேற்றுவார். அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குறைவில உங்களுக்கு உதவி செய்வார். உங்க இக்கட்டு நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். உறவுகள் மறந்ததை நினைத்து, குடும்பங்கள் மறந்ததை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய அழுகையை களிப்பாக மாற்றுகிறவர். ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன். அவருடைய உள்ளங்கையிலே ஆண்டவர் உங்களை வரைந்திருக்கும் பொழுது அதை யாராலும் அழிக்கவே முடியாது. அவருடைய நினைவுகளை அழிக்கவே முடியாது. எப்பொழுதும் உங்க நினைவாகவே அவர் இருக்கிறார். உங்களை நடத்துவார், உங்களை கைவிட மாட்டார். உங்களோடு கூட இருந்து உங்க தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மனிதரால் மறக்கப்பட்டிருக்கலாம், சொந்தங்களால் மறக்கப்பட்டிருக்கலாம், உறவுகளால் மறக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, என்ன நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் மறக்காமல் அவங்களுக்கு உதவி செய்து அவர்களை தேற்றி அவர்களோடு கூட இடைபடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.